ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रीभगवानुवाच प्रकृतिं पुरुषं चैव विद्यनादि उभौ अपि विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान्. तत्र सप्तमे अध्याये ईश्वरस्य द्वे प्रकृति उपन्यस्ते परापरे क्षेत्रक्षेत्रज्ञलक्षणे एतद्योनीनि भूतानि इति च उक्तम्. क्षेत्रक्षेत्रज्ञप्रकृतिद्वययोनित्वं कथं भूतानाम् इति अयमर्थः अधुना उच्यते அப்படின்னு பாஷ்யக்காரர் இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தார். பிரகிருதி புருஷன் இது ரெண்டும் அனாதின்னு தெரிஞ்சுக்கோ. விகாரம் குணம் இதெல்லாம் பிரகிருதியிலிருந்து ஏற்படுறது அப்படின்னு இந்த ஸ்லோகார்த்தம். பிரகிருதி புருஷன்னு சொன்னாலே உடனே சாங்கிய பிரகிருதி சாங்கிய புருஷன் தான் நம்ம புத்திக்கு வர்றது. ஆனா சாங்கியனுடைய பிரகிருதி சாங்கிய புருஷன் இவா ரெண்டு பேரும் இந்த ரெண்டு தத்துவங்களும் வேதாந்த திருஷ்டியோட ரொம்ப மாறுபட்ட தத்துவங்கள். சாங்கியர்கள் 25 தத்துவம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு புருஷன் அப்புறம் ஒரு 24 விதமாக பிரதானத்தினுடைய பிரதானத்துல ஒரு 24 தத்துவம் இருக்கு. மூல பிரதானம் ஒண்ணு, அதை தவிர அகங்காரம் அது இது 5 பூதங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரிசையா 24 தத்துவங்களை அவ லிஸ்ட் பண்றான். அது எல்லாமே சத்தியமாக துவைத்தவாதின்னு பேரு சாங்கியனுக்கு. ஏன்னா இது எல்லாம் சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்றது சாங்கிய சாஸ்திரம். இது பகவான் கீதையில சொல்லி இருக்கிறது தாத்பரியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க பாஷ்யக்காரர் இத பூர்வோத்தர சம்பந்தத்தை ஆதாரமா வச்சுதான் பேசணும். இதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏன் அந்த மாதிரி சாங்கியன் சொல்ற பிரகிருதியும் புருஷனையும் இங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னா, இது என்ன கான்டெக்ஸ்ட்? இப்ப முதல்ல க்ஷேத்திரஜ்ஞ விபாகம் பண்றார் பகவான். ஏற்கனவே க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜ்ஞன்னா என்ன, எதெல்லாம் க்ஷேத்திரத்துல சேர்றது, எதெல்லாம் க்ஷேத்திரஜ்ஞன்ல சேர்றதுன்னு ஒரு விபாகம் பண்ணி காமிச்சிட்டார்.
இதை தவிர 7வது அத்தியாயத்திலையும் 2 விதமான பிரகிருதி இருக்கு, பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு அந்த இடத்துலையும் காணிச்சு கொடுத்துட்டார். இப்போ என்னுடைய பிரகிருதி 2 விதமாக இருக்குன்னு ஈஸ்வரன் அங்க சொல்றார். அஷ்டதா பின்னா பிரகிருதி அப்படின்னு அபர பிரகிருத்தியும், பரப்பிரகிருத்தின்னு அபரேயம் இதஸ்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத்து அப்படின்னு அபரா பிரகிருதி 8 விதமாக பிரிஞ்சிருக்கு. அஷ்டதா பின்னா. பரப்பிரகிருதிங்கிறது ஜீவபூதமாக இருக்கு அப்படின்னு அங்க பிரிச்சு காமிச்சார். பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா அப்படின்னு சொல்லி அபரேயம் இதஸ்தன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத்துன்னு அங்க 7வது அத்தியாயத்துல பரப்பிரகிருதி என்ன அபரப்பிரகிருதி என்ன, இந்த 2 பிரகிருத்தியுமே என்னோட பிரகிருதி தான். ஒன்னு பரமான பிரகிருதி, இன்னொன்னு அபரமான பிரகிருதி அப்படின்னு அங்க பிரிச்சு காமிச்சாச்சு. அதையே இங்க க்ஷேத்திர க்ஷேத்திரஜ லட்சணமாக க்ஷேத்திரன் எது, க்ஷேத்திரஜன் யார் அப்படின்ற ஒரு பேதமும் இங்க இந்த 13வது அத்தியாயத்துல பண்ணி காண்பிச்சுட்டார். அப்படிங்கிற பொழுது இங்க சொல்லப்படுற பிரகிருதி புருஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே பகவான் எப்படி தன்னுடைய பிரகிருத்தியை பிரிச்சு காமிச்சிருக்காரோ அதுக்கு அனுகூலமாக தான் இருக்கணுங்கிறது பாஷ்யக்காரர் இங்க காண்பிக்கிறார். சப்தமே அத்தியாயே துவே பிரகிருதி உபன்யஸ்தே, 2 விதமான பிரகிருதி 7வது அத்தியாயத்துல பரா அபரா பராபரே. அதே மாதிரி க்ஷேத்திர க்ஷேத்திரஜ லட்சணேன்னு அங்க ஆட் பண்றார். ஏன்னா அந்த லட்சணம் இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. ஏதத்யோனீனி பூதானி இதிச்ச உக்தம், இதுலேருந்து தான் பூதங்களினுடைய சம்பவம் ஏற்படுறது, உற்பத்தி ஏற்படுறது. அதனால இந்த பிரகிருதி துவயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டதுனால இங்க அதுக்கு அனுகூலமாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கனெக்ட் பண்றார். இதெல்லாம் பார்த்தோம் பிரீஃபா லாஸ்ட் செஷன்ல. பிரகிருதிம் புருஷம் ச ஏவ ஈஸ்வரஸ்ய பிரகிருதி தௌ பிரகிருதி புருஷௌ உபௌ அபி அநாதி வித்தி. இந்த 2மே அநாதி அப்படின்னு இதுக்கு அர்த்தப்படுறது. தௌ பிரகிருதி பிரகிருதி புருஷௌ உபௌ அபி அநாதி, இது 2மே அநாதி. ஏன் அநாதின்னா ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஈஸ்வரன் அநாதி, அதனால இதுவும் அநாதி அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். ந வித்யதே ஆதிஹி யயோஹோ தௌ அநாதி நித்யத்வாது ஈஸ்வரஸ்ய தத் பிரகிருத்தியோஹோ அப்படி யுக்தம் நித்யத்வேன பவித்தும். ஈஸ்வரனுடைய பிரகிருத்தியாகவே இருக்கிறதுனால, ஈஸ்வரன் அநாதி நித்தியம் இருக்கிறதுனால இந்த 2 பிரகிருத்தியும் அநாதியாக தான் இருக்கணும். ஈஸ்வரனுடைய பிரகிருதிங்கிறதுனால இது அநாதி அப்படின்னு எடுத்துக்கிறார். ஏன் அதை எடுத்துக்கிறார் நான் இப்போ வருவோம். இப்போ என்ன போன தடவை பிரீஃபா பார்த்தோம், அதை பார்க்கலாம். பிரகிருதி துவயவத்வமேவ ஹி ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரத்வம் யாபியாம் பிரகிருதிபியாம் ஈஸ்வரஹ ஜகதுத்பத்தி ஸ்திதி பிரளய ஹேதுஹு தே த்வே அநாதி சத்யௌ சம்சாரஸ்ய காரணம். இந்த 2 பிரகிருதி துவயத்துவம் இருக்கிறதுனால தான் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் சித்திக்கிறது. ஏன்னா இதுதான் ஜெகத்காரணத்துக்கு ஜெகத்காரணமாக இருக்குங்கிறதுனால இந்த 2 பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் ஈஸ்வரத்துவம் சித்திக்கிறது பரபிரம்மத்துக்கு. இல்லைன்னா நிர்குணமாக இருக்கு. அதனாலதான் இதை மாயைன்னு சொல்றோம். நம்ம அம்பாளோட சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவத்தின்னு அம்பாளோட சேரும் பொழுதுதான் சிருஷ்டி ஏற்படுறதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? பிரகிருதி துவயத்தினுடைய சம்பந்தத்தோடு தான் பரபிரம்ம வஸ்து நிர்குணமாக இருக்கிற வஸ்து ஈஸ்வரத்துவம் சித்திக்கிறது, ஜெகதுத்பத்தி ஆகிறது. அப்படிங்கிறதுனால பிரகிருதிபியாம் ஈஸ்வரஹா ஜெகதுத்பத்தி ஸ்திதி பிரளயஹேது. உற்பத்தி ஸ்திதி பிரளயம் 3மே இதுல தான் இருக்கு. தேத்வே அநாதி சத்யௌ சம்சாரஸ்ய காரணம், சம்சாரத்துக்கு இது காரணமாகிறது. இப்போ இதுல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இது ஏன் 2ம் தனித்தனியாக பிரகிருதி புருஷன்றது சாங்கியன மாதிரி எடுத்துக்க கூடாது
அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு பூர்வபக்ஷ சித்தாந்தம் பண்றார். ந ஆதி அநாதி இதி தத்புருஷ சமாசம் ச கேச்சித் வர்ணயதி. நீ பகுரீகியா எடுத்துட்டு ஆதி இல்லாதது எதுவோ அது அனாதின்னு சொல்லி ஈஸ்வரனுடைய குணமாக இங்க காமிக்கிறிய. அப்படி இல்லாம நான் ஆதின்னு தத்புருஷ சமாசத்தை எடுத்துட்டேன்னா தேனகில ஈஸ்வரஸ்ய காரணத்துவம் சித்தியதி எதி புனः பிரகிருதி புருஷவ்யேவ நித்யௌ ஸ்யாதாம் தத்கிருதமேவ ஜெகத்து ந ஈஸ்வரஸ்ய ஜெகதா கர்த்திருவம். ரெண்டும் தனித்தனியாக அதுவே அனாதியா இருக்கும்ன்ற பட்சத்துல என்ன ஆகிறதுன்னா பிரகிருதி புருஷம் ரெண்டும் தனியாக நித்தியமாக இருக்கு. ஈஸ்வரனுடைய ஒரு பிரகிருதின்னு போகாம இது ரெண்டு தனித்தனியாக இருக்குன்னு எடுத்துக்கும் பொழுது ஜெகத் கர்த்திருவம் எங்க வந்துடும்? பிரகிருதி புருஷனுக்கு வந்துருது, ஈஸ்வரனுக்கு வராது அப்படிங்கிற ஒரு தோஷம் சம்பவிக்கிறது. அது மாதிரி பிராக் பிரகிருதி புருஷயோகோ உற்பத்தேகே ஈஷிதவ்ய அபாவாத் ஈஸ்வரஸ்ய அனீஸ்வரத்துவம். ஈஷிதத்துவம் வரணும், ததைக்ஷத ஈஷித்துவம் வரணும் இல்லையா? அது இல்லாம போயிடுறது. ஈஸ்வரஸ்ய அனீஸ்வரத்துவம் ஈஷிதவ்ய அபாவம் ஈஷிதம் ததைக்ஷதன்ற ஒரு வாக்கியம் இருக்கு, வேத வாக்கியம். அப்போ இந்த சோகாமயத்தை அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்ததுக்கு அப்புறம்தான் மாயா கல்பனை ஏற்பட முடியும். இந்த ஜெகத் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிற சங்கல்பம் வேணும், அது இல்லாம போயிடும். அப்படிங்கிறதுனால அனீஸ்வரத்துவ பிரசங்கம் ஏற்பட்டுடும் அப்படின்னு இங்க சொல்ற. அனீஸ்வரத்துவ பிரசங்காத்து சம்சாரஸ்ய நிர்நிமித்தத்வே. அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஒரு சங்கல்பத்தினால இது சம்சாரம் நடக்கல, அது அது தனித்தனியா ஒண்ணு ஏங்கி புருஷன் பாட்டு தனியா ஏங்கின்னு இருக்கான், அவனுக்கு சம்பந்தமே இல்லாம பிரகிருதி ஏங்கின்னு இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரு காரணம் கிடையாது, நிமித்தம் இல்லை அப்படிங்கிற பொழுது இப்ப நம்ம சொல்றோம், இப்ப ஜென்ரலி சயின்டிஸ்ட் வியூ பண்ற மாதிரி எல்லாமே ஒரு நேச்சர் தான் அப்படின்னு போயிடுறது. அப்போ அனிர்மோக்ஷ பிரசங்கா. அப்போ மோட்சம்ங்கிறது எப்படி இருக்கும்? மோட்சமே கிடையாது, ஏதோ வந்தோம் போனோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதான்ட்டு இங்க சாருவாக்கன் மாதிரி ஆயிடும். அது வந்து நீங்க இந்த சாஸ்திரத்தை பேசுறவாளுக்கு அது சரியா? ஏன் அப்படி இருந்தா என்ன பொண்ணு கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க யாரு பூர்வபக்ஷின்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கிறவன் மோட்சத்தை ஒத்துக்கிறவன்ட்டு அவர் பேசுறார். சாருவாகன்ட்ட பேசினா நம்ம வேற மாதிரி பேச போறோம், அது வேற விஷயம். இங்க வந்து யாரு பூர்வபக்ஷியோ அவனுடைய சித்தாந்தம் உனக்கு இது ஓகேவாப்பான்னு கேட்கிறார். நிர்நிமித்தத்வே அனிர்மோக்ஷ பிரசங்காது சாஸ்திரானர்த்தக்கிய பிரசங்காது பந்தமோக்ஷ அபாவ பிரசங்காச்சன்னு சொல்றார். பந்த மோட்சமும் இல்லைன்னு ஆயிடும், எல்லாம் தனித்தனியா இருக்கு, மோட்சம் இல்லை, என்ன ஏதோ அப்படியே ஓடின்னு இருக்க வேண்டியதான்னு ஆயிடும். அதனால நித்தியத்வே புனः ஈஸ்வரஸ்ய பிரகிருதியோகோ சர்வமேவ ஏதது உபபன்னம் பவேத் கதம். அப்படி இருந்தா ஈஸ்வரன் நித்தியமாக இருக்கும் பொழுது என்ன பிரகிருதியோகோ சர்வமேதது உபபன்னம் பவேத் கதம் பவேத். பிரகிருதிக்கு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடிய சக்தி எப்படி வரும்னு கேட்கிறார். அதனால அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு விகாராம்ச்ச குணாச்சைவ வக்ஷியமானான் விகாரான் புத்தி ஆதி இந்திரியாந்தான் குணாம்ச்ச சுக துக்க மோக பிரத்யய ஆகார பரிணதான் வித்தி விஜானீஹி பிரகிருதி சம்பவான் பிரகிருதி ஈஸ்வரஸ்ய விகார காரணசக்தி திரிகுணாத்மிகா மாயா சா சம்பவः ஏஷாம் விகாராணாம் குணானாம் ச தான் விகாரான் குணாம்ச்ச வித்தி பிரகிருதி சம்பவான் பிரகிருதி பரிணாமான். ரெண்டாவது லைன் அந்த மூணாவது நாலாவது பாதத்துக்கு இங்க அர்த்தம் விகாராம்ச்ச குணாச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான் அப்படிங்கிறது. அதனால விகாராம்ச்ச குணாஸ்ச ஏவ. இது என்ன விகாரம் என்ன குணம் இது பின்னாடி சொல்லப்பட போறது, பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல. விகாரங்கள்லாம் என்னன்னா புத்தி ஆதிக இந்திரியாந்தான், இதெல்லாம் விகாரம். ஏன்னா பின்னாடி பிரகிருதிங்கிறது என்ன புருஷன்றது என்னன்றத சொல்லும் பொழுது காரியகரண
காரணத்வாத் ஹேத்துத்வாத் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ காரியகரண ஹேத்துவாக இருக்கிறதுனால புத்தியாதி இந்திரியாந்தான் குணான். அதே மாதிரி சுக துக்க மோக பிரத்யாகார பரிணதான் தான் வித்தி. இந்த விஜான இந்திரியாந்தா விகாரான் குணான். இப்போ விகாரங்கள் இது எது விகாரம்? புத்தியாதி இந்திரியாந்தான். குணங்கள் எதுன்னா சுக துக்க மோக பிரத்யாகார பரிணதான், அதுதான் குணான். இந்த விகாரம் குணம் ரெண்டும் எங்கேருந்து வருதுன்னா பிரகிருத்தியில வந்து விகாரங்கள் இருக்கு, புருஷன்ல வந்து குணங்கள் இருக்குன்னு காண்பிக்க போறார். பார்ப்போம் கொஞ்ச நாளில. அதை இங்க பிரல்யூடா கொண்டு வரார். புத்தியாதிக இந்திரியாந்தான் விகாரான் சுகதுக்க மோக பிரத்யாகார பரிணதான் குணான்ஸ்ச வித்தி விஜானிஹி பிரகிருதி சம்பவான். இது ரெண்டுமே பிரகிருத்தியினால ஏற்படுறது. புருஷ பிரகிருதி, பிரகிருதி, இது ரெண்டுமே ஈஸ்வரனுடைய பிரகிருதி. பிரகிருதி ஈஸ்வரஸ்ய விகார காரண சக்தி திரிகுணாத்மிகா மாயா. இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஈஸ்வரனுடைய பிரகிருதி. எப்பேற்பட்ட பிரகிருதினா விகார காரண சக்தி, இந்த மாறுதல்களை காண்பிக்கின்ற சக்தி திரிகுணாத்மிகா மாயா. பின்னாடி இது அவித்யா ரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். அதனால இங்க மாயா அவித்யா பிரகிருதி எல்லாம் பர்யாயம்தான். விகார காரண சக்தி திரிகுணாத்மிகா மாயா சா சம்பவஹா ஏஷாம் விகாராணாம் குணானாம் ச தான் விகாரான் குணாஸ்ச விதி பிரகிருதி சம்பவாம். மாயையிலிருந்துதான் இந்த விகாரங்கள் குணங்கள் ரெண்டும் ஏற்படுறதுனால இந்த ரெண்டுத்தையும் பிரகிருதி சம்பவான் பிரகிருதி பரிணாமான்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு இத சொல்றார். ஏன் இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னா அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல இது கொஞ்சம் விஸ்தாரமாகவே சொல்லப்படுறது. கே புனஹா தே விகாராஹ குணாஸ்ச பிரகிருதி சம்பவாஹான்னு கனெக்ஷன் கொடுக்கிறார் பாஷிகார். அது என்ன விகாரம் குணம்? விகாரங்கள்னா என்ன, இங்க குணங்கள்னா என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். காரிய கரண கர்த்திருத்வே ஹேது பிரகிருதிருச்யதே புருஷ சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. எக்ஸ்கியூஸ் மீ கல்யாண், ஒரு நிமிஷம் நீங்க சொன்னதை கொஞ்சம் ரீகேப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்டன்ஸா சம்மரைஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஃபாலோ பண்றது இங்க கஷ்டமா இருக்கு. நீங்க சொன்னது கொஞ்சம் மறுபடியும் சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் ரீகேப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்டன்ஸா சொல்லுங்க. என்ன சொல்றேன். அதாவது ஸ்லோகம் என்ன? பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்தி அநாதி உபௌ அப்பி விகாராம்ஸ்ச குணாஸ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இது எல்லாமே ஒரு பிரக்கிரியை தான். ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ற ஒரு பிரக்கிரியை. இங்க என்ன பிரக்கிரியை பகவான் உபயோகப்படுத்தின்னு இருக்காருன்னா க்ஷேத்திரஜ விபாகம் அப்படிங்கிறது தான் இந்த பிரக்கிரியை. 3 விஷயம் இங்க சொல்லப்படுறது. ஒன்று க்ஷேத்திரம், ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று க்ஷேத்திரஜன், இந்த ஃபீல்டை தெரிந்து கொள்கின்றவன். இப்ப இந்த தெரிந்து கொள்கின்றவன் தான் பிரம்மமான்னு கேட்டா, தெரிந்து கொள்கின்றவன் தெரிந்து கொள்ளப்படுகின்ற வஸ்துக்கு அப்பால் பட்டு வேறாக இருக்காங்கிறதுனால இவன் வேற அது வேறன்னு ஆகிறது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதாக க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி, நானே க்ஷேத்திரஜனாகவும் இருக்கிறேன் எல்லா க்ஷேத்திரத்திலையும்னு ஒன்று சொன்னார். இத இதுலதான் முக்காவாசி இன்னைக்கு இருக்கக்கூடிய பலவிதமான துவைத விசிஷ்டாத்வைதிவா எல்லாருக்கும் குழப்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்க்கறான். இப்போ நம்ம வேதாந்த பரமாக இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, பாஷ்யகாரர் இந்த க்ஷேத்திரஜ விபாகம்ங்கிறத நீ 7வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற பராபர பிரகிருதியினுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தாத்பரியம். பகவான் அந்த இடத்துல சொல்லும் பொழுது பூமி ராப்போ அனலோ வாயு கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு 8 விதமாக பிரிச்சு என்னுடைய
பிரகிருதி இருக்கு, பஞ்சபூதங்கள், மனசு, புத்தி, அகங்காரம். இந்த 8 சேர்ந்தது என்னுடைய அபர பிரகிருதி. இதுக்குள்ள பரப்பிரகிருத்தின்னு சொல்லப்படக்கூடியதாகிய ஜீவபூதமாக இருக்கக்கூடிய நான் போக்தா, இது எல்லாத்தையும் அனுபவிக்கின்றவன்ற ஒரு சுரூபமும் ஒரு ஜீவனாக உள்ள இருந்துருக்கு அப்படின்னு அங்க 7வது அத்தியாயத்துல சொன்னார். அதேதான் இங்க க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன்னு விபாகம் பண்ணி ஏற்கனவே சொன்னார். அதையே இங்க அந்த சுரூபத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்துறதுக்காக க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ பிரகிருதி துவய யோனித்துவம் கதம் பூதானாம், எப்படி ஜீவராசிகள்லாம் இந்த இந்த ரெண்டுத்தினாலதான் உருவாருதுங்கிறது சித்தமாகிறது அப்படிங்கிறதுக்காக இது திருப்பியும் சொல்லப்படுறதுன்னு கனெக்ஷன் கொடுத்தார் பாஷ்யக்காரர். இது என்ன சொல்றது இந்த ஸ்லோகம்னா, 2 விதமான விஷயமாக பார் பிரகிருதி புருஷன், இது ரெண்டும் அனாதி அப்படின்னு முதல் லைன். இப்ப இந்த அனாதின்னு சொல்லும் பொழுது பிரகிருதி தனியா அனாதி, புருஷன் தனியா அனாதி, இது ரெண்டும் அனாதியாக இருந்துட்டு உலகத்தை சிருஷ்டி பண்றதுன்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கறதுதான் பூர்வபக்ஷியினுடைய கேள்வி. அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நியாம இது திரஷ்டான இந்த ததைக்ஷத சோகாமயத்தை அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த மாயா பிரகிருதி ஏற்படுறதுக்கு முன்னாடி பகுஸ்யாம் பிரஜாயேதி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பாத்மகமாக சிருஷ்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிரம்மம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரகிருதி உருவாச்சுன்னு சொல்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அதீனமாதான் இந்த பிரகிருதி புருஷன் இருக்குங்கிறதும் இல்லைன்னு ஆயிடும். அதனால அனிர்மோக்ஷ பிரசங்கம் வந்துடும், மோட்சம் இல்லைன்னு ஆயிடும். அப்படிங்கிற மாதிரியான தோஷங்கள்லாம் இருக்குங்கிறதுனால பிரகிருதி புருஷன்றது ரெண்டும் தனித்தனி தத்துவமாக அனாதியாக இருக்குன்னு ஒத்துக்க முடியாது. அதனால இது ரெண்டுத்தையும் நீ தனி தத்புருஷமாக அனாதிங்கிற பதத்தை எடுத்து ரெண்டுத்தோட சேர்க்காம அனாதி அப்படிங்கிறது பிரகிருதி புருஷன் ரெண்டுமே ஈஸ்வரனுடைய பிரகிருதியாக இருக்கிறதுனால் பரப்பிரகிருதி அபரா பிரகிருதி தான் பிரகிருதி புருஷன். அபரா பிரகிருத்தின்னு சொன்னது இங்க பிரகிருதின்னு சொல்லப்படுறது, பரப்பிரகிருதின்னு சொல்றது புருஷன்னு சொல்லப்படுறது. இல்ல க்ஷேத்திரன்னு சொல்றது பிரகிருதின்னு சொல்லப்படுறது, க்ஷேத்திரஜ்ஞன்னு சொன்னது புருஷன்னு சொல்லப்படுறது. இது ரெண்டுமே என்னன்னா என்னுடைய பிரகிருத்தின்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு பகவான் சொல்லியிருக்கார். ஓகே, ரெண்டுமே என்னுடைய பிரகிருத்தின்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு 7வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறதுனால பிரகிருதி புருஷன் ரெண்டுமே ஈஸ்வரனுடைய ஒரு பிரகிருத்தியாக இருக்கிறதுனால ஈஸ்வரன் அனாதி அப்படிங்கிறதுனால இந்த பிரகிருதி புருஷன்ற இந்த பகவத் பிரகிருத்தியும் அனாதிதான். ஏன்னா இதுவும் ஈஸ்வரனோட ஒரு அங்கமா இருக்கிறதுனால அப்ப இந்த அனாதிங்கிற பதத்தை பகுவிரீகியா எடுத்துட்டு அது ஈஸ்வரன்ல போய் நிக்கிறது அப்படிங்கிறதாக இல்ல. இது ரெண்டுமே இது ரெண்டுத்திலுமே அனாதி நிக்குது. ஆனா இது ரெண்டும் ஈஸ்வரனுடைய குணங்களாக இருக்கிறதுனால அனாதிய ஒழிய சொத்தமாக அனாதி இல்லை அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ இந்த பிரகிருதி புருஷனுக்கும் விகாரம் குணம்னு 2வது லைன்ல இருக்கே, இது என்ன? அது கொஞ்சம் நான் ஃபாஸ்டா ஓடினேன், ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல இது ரொம்ப டீடைல்டா வருது. பட் சிம்பிளா பார்க்கணும்னா இந்த பிரகிருதிங்கிறது காரியம் கரணம் இது ரெண்டுத்துக்கான ஹேத்துவாக இருக்கிறது பிரகிருதி. அதாவது பஞ்சபூதங்கள் ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுங்கிறது பிரகிருதி. அதனால விகாரம்ங்கிறது பிரகிருதியை குறிக்கிறது, குணம்ங்கிறது புருஷனுடையதாக இருக்கு. ஏன்னா அங்க போக்திருத்துவம் கர்த்திருத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் புருஷனுடைய குவாலிஃபிகேஷனா இருக்குன்னு பின்னாடி சொல்ல போறார். அதனால விகாராம்ச்ச குணாச்சைவ பிரகிருதி சம்பவான் வித்தி, இது ரெண்டுமே பிரகிருத்தியினுடைய சம்பவத்தினாலதான் ஏற்படுறதே ஒழிய சொத்தமாக இல்லை அப்படிங்கிறது இங்க சொன்னார். இப்போ இதை நம்ம அடுத்த ஸ்லோகத்துல நல்ல விஸ்தாரமாக வருது. ஓகே, கரணம்னா என்ன? சொல்றேன் நான், இதுல வருதே. கே புனஸ்தே விகாராஹ குணாஸ்ச பிரகிருதி சம்பவாஹ.
இதுல இந்த விகாரம்னா என்ன, குணம்னா என்ன, பிரகிருதி சம்பவம்னா என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றாருன்னு கனெக்ஷன் கொடுக்கிறார் பகவான் பாஷிகாரர். காரிய கரண கர்த்திருத்வே हेतु प्रकृतिरुच्यते पुरुषः सुख दुःखानां भोक्तृत्वे हेतुरुच्यते. இதுல இன்னொரு பாட்டாந்தரம் காரிய காரண கர்த்திருத்வேன்னு இருக்கு. ரெண்டுத்துக்குமே பாஷ்யம் பண்ணியிருக்கார். காரிய கரண கர்த்திருத்வே ஹேது பிரகிருதி, சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேது புருஷः इति उच्यते. कार्य करण कर्तृत्वे कार्यम शरीरम. कार्य करणम நீங்க சொல்றார். முதல்ல கரணானிக தஸ்தானி த்ரயோதச. பொதுவாக கரணம் அப்படிங்கிறது இங்க காரியம்ங்கிறது எஃபெக்ட்னு அர்த்தம் வரும் ஜெனரலி. பட் இந்த கான்டெக்ட்ல காரிய கரண சங்காதான்னு நம்ம சொல்லுவோமே, இந்த உபாதி தேக உபாதிக்கு காரிய கரண சங்காதா அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக சொல்லப்படுறது. அந்த அர்த்தத்துல தான் இங்க சொல்றாருன்னு பாஷ்யக்காரர் முதல் அர்த்தம் கொடுக்கிறார். காரியம் ஷரீரம். இந்த ஷரீரம்ங்கிறது ஒரு காரியம், எஃபெக்ட். அதுக்கு எது காரணம்ங்கிறது சொல்ல போறார். பட் இது காரியம் ஷரீரம். கரணம் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய 13 விஷயங்கள்னு சொல்றார். 13 என்ன? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் கூட சேர்த்துக்கலாம், இல்ல அகங்காரமோ சித்தமோ ஏதோ ஒண்ணு. இந்த 13 அதாவது கரணங்கள். அந்த கரணம், அப்புறம் மற்ற ஞானேந்திரியம், இந்த கர்மேந்திரியம்ன்ற இந்த 5 கரணங்கள். இது சேர்ந்து இந்த 13 கரணம்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம பாஷ்யக்காரர் அடுத்த லைன்ல தேகஸ்ய ஆரம்பகானி பூதானி பஞ்ச விஷயாஸ்ச பிரகிருதி சம்பவாக விகாராக பூர்வோக்தா இஹ காரிய கிரகணேன கிருஹ்யந்தே. இப்போ ஒரு பிரதி சரீரம், இப்ப தேகம் இருக்கு, அதெல்லாம் காரியம்னு எடுத்துக்கிறோம், சரி. இந்திரியங்களை கரணம்னு எடுத்துக்கிறோம், சரி. பட் இது பிக்சரை கம்ப்ளீட் பண்ணல. எந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணல? இந்த தேகத்தினால நான் அனுபவிக்கின்ற உலகம் இருக்கே, இந்த ஜெகத் இருக்கே, அது கம்ப்ளீட் ஆலையே. அதுவும் தானே பிரகிருதியில சேர்த்தி. அதனால இங்க பாஷ்யக்காரர் இந்த எந்த பஞ்சபூத விகாரத்தினால இந்த தேகம் காரியமா இருக்கோ, தேகஸ்ய ஆரம்பகானி பூதானி பஞ்ச, அந்த பஞ்சபூதத்தினால இந்த தேகம் காரியமாகிறதோ, ப்ராடக்ட் ஆஃப் இந்த 5 பஞ்சபூதா, 5 எலிமெண்ட்ஸ். அதே பஞ்சபூதத்தினாலதான் வெளியில இருக்கிற உலகமும் விஷயமாகிறது. பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தானே உலகமே. இந்த 5 எலிமெண்டல் மாடல்னு சொல்றோமே, இங்க இருக்கிற பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் நமக்கு என்னென்னலாம் நம்மளால அனுபவிக்கப்படுறதோ எல்லாம் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தான். அப்படிங்கிறதுனால இது அத்தனையுமே காரியத்துல அடங்கிடும். தேகம் மட்டும் இல்ல, தேகத்தினால அனுபவிக்கப்படுற விஷயங்கள் அத்தனையுமே காரியம் அப்படின்னு. தேகஸ்ய ஆரம்பகாணி பூதானி பஞ்ச விஷயாஸ்ச பிரகிருதி சம்பவாக விகாராக பூர்வோக்தாக இஹ காரிய கிரகணேன கிரஹியந்தே. காரியம்ங்கிற பதத்தினால எதெல்லாம் நீ எடுத்துக்கணும்னா எல்லா விதமான ஜீவதேகங்களையும் எடுத்துக்கணும். அந்த ஜீவன்களால அனுபவிக்கப்படுகின்ற இந்த ஜெகத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பதார்த்தமும் காரியத்துல சேர்ந்துடுறது. இந்த காரியம் எப்படி அனுபவிக்கப்படுறதுன்னா கரணங்களால அனுபவிக்கப்படுறது. அதனால குணாஸ்ச பிரகிருதி சம்பவாக. இதோட அது முடிஞ்சு போயிடுது. காரிய கரண சங்காத்தாவை அங்க முடிச்சு, காரிய கரணத்தை முடிச்சு விடுறார். அடுத்தது குணங்களுக்கு வரார். இப்போ குணாஸ்ச பிரகிருதி சம்பவாக சுக துக்க மோகாத்மகாக கரணாஸ்ரயத்வாத்து கரண கிரகணேன கிரஹ்யந்தே. ஓகே, இப்போ பதார்த்தங்கள் பஞ்சபூதத்தினால முடிஞ்சு போயிடுத்துனாலும் சுகதுக்காதி அனுபவம் இருக்கே,
அந்த அனுபவம் எதனால ஏற்படுறதுன்னா கரணத்தினாலதான் ஏற்படுறது. வெளியில இருக்கிற பொருள்கள்ல சுகதுக்கம் இல்லை. சுகதுக்கம் எதனால ஏற்படுறதுன்னா உன்னுடைய புத்தி சம்பந்தத்தினாலதான் ஏற்படுறது. அதனாலதான் ஒரு பொருள் ஒருத்தருக்கு சுக்கத்தை கொடுக்கறது இன்னொருத்தருக்கு சுக்கத்தை கொடுக்கல. ஒரு சந்தர்ப்பம் ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கறது இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கலங்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா இது கரணத்துல சேர்க்கிறார். குணாச்ச பிரகிருதி சம்பவாக சுகதுக்க மோகாத்மகாக. பிரகிருதி சம்பவத்தினால இந்த குணங்கள் எதுன்னா சுகம் துக்கம் மோகம் முதலான எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் கரணாசிரயத்வாது கரணகிரகணேன கிரஹியந்தே. இதெல்லாம் நம்மளோட கரணங்கள்ல சேர்த்தி மனசு புத்தி இதெல்லாம் தானே காரணமா இருக்கு. இந்திரியமும் சேர்த்தி தான். கண்ணு ஒரு விஷயத்தை பார்த்து அனுபவிக்கிறதுன்னா அதுவும் கரணம். வெளியில ஒரு பூன்னு இருக்கு, பூங்கிறது பூனுடைய சுபாவத்துல இருக்கு, அவ்வளவுதான். அது சுகமா கொடுக்கறதுங்கிறது ஏன்னா உன்னுடைய நேத்திரத்துல அந்த பூவினுடைய ரூபம் உன் மனசுல ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு பூ காரணம் இல்ல இல்லையா? பூ எல்லாத்துக்கும் தேனீக்கு பூ வேற காரணத்தினால ஆனந்தத்தை ஏற்படுத்துறது. ஒரு ஸ்திரீக்கு ஒரு பூவை பார்த்தா தலையில வச்சுக்கணுங்கிறதுனால ஆனந்தம் கொடுக்கறது. நம்ம அதை கார்டன்ல பார்த்தா பின்னாடி இருக்கிற பில்டிங்க்கு அழகு கொடுக்குதுங்கிறதுனால நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. சில பேருக்கு இது என்னடா பூ வழியில கச்ச கச்சான்னு இருக்கேன்னு பிடிக்கலன்னு சொல்லலாம். அதனால இதெல்லாம் என்னன்னா அந்த வஸ்தூல இல்ல, சுக துக்காத்மகத்துவம் கரணத்துல இருக்கு. அதனால கரண கிரகணத்தினால சுகதுக்கம் முதலான குணங்கள் இங்க ஆர் கவுண்டட் இன் அப்படின்னு சொல்றார். நீங்க இப்ப முதல்ல சொன்ன காரியம் போக்தா கிட்ட இருக்கு, அனுபவிக்கிறதெல்லாம் காரியம்னு சொன்னேன், அது ரைட்டா? ஏன்னா அது ஃப்ளோ ஆஃப் தாட் அப்ஸ்ட்ரக்டட். நம்ம கிளாஸ் இது முடிச்சிட்டு ஆஸ் யூசுவல் நம்ம லாஸ்ட்ல நீங்க நோட் பண்ணிக்கணும். தேஷாம் காரிய கரணானாம் கர்த்திருவம் உத்பாதகத்துவம் எத்தது காரியகரண கர்த்திருவம் தஸ்மின் காரியகரண கர்த்திருத்வே ஹேதுஹு காரணம் ஆரம்பகத்வேன பிரகிருதி உச்யதே. தேஷாம் காரிய கரணானாம் கர்த்திருவம். ஸ்லோகம் என்ன? காரிய கரண கர்த்திருத்வே ஹேது பிரகிருதி உச்யதே. காரிய கரணானாம் கர்த்திருத்வே ஹேது. காரியம் காரிய காரணம் காஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத பானை ஆறுது. அப்போ பானை காரியம், களிமண்ணு காரணம். ஆனா களிமண் எப்பவுமே காரணமா மட்டுமா தான் இருக்கான்னு கேட்டா ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தா களிமண்ணுமே காரியம், மாலிக்யூல்ஸ் காரணமாகிறது. அப்போ காரியம்ங்கிறது ஒரு காரணத்தினுடைய பரிணாமம் தான்னாலும் காரணம்ங்கிறதும் கூட எப்பவுமே காரணமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுவுமே காரியமாகவும் இருக்கு. இந்த உலக அனுபவம் முழுக்க காரிய காரணம் காரிய காரணம் காரிய காரணம்ன்ற அனுபவங்களாக இருந்துட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் காரிய காரணமாக தெரியாது. ஒரு செவுத்தை பார்த்தோம்னா அது காரியம் சொல்றோம். அது காரணம் என்னன்னா செங்கல், சிமெண்ட், பெயிண்ட் இதெல்லாம் காரணம். செங்கல்ங்கிறது ஒரு செவுத்துக்கு வேணா காரணமாக இருக்கலாமே ஒழிய செங்கல்ன்றதுமே ஒரு காரியம் தானே, எஃபெக்ட் தானே. களிமண்ணை சுட்டதுனாலதான் செங்கல் வருது. அப்ப களிமண்ணு காரணமாகிறது, செங்கல் காரியமாகிறது. களிமண்ணு கட்டிங்கிறது மட்டும் என்னன்னா அதுவுமே அதுக்கு செங்கலுக்கு வேணா காரணமா இருக்கலாமே ஒழிய அதுவுமே ஒரு காரியம்தான். ஏன்னா தனித்தனியாக நம்ம மணல் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், வேற பிளாஸ்டர் எடுத்துக்கிறோம், இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு தண்ணியை ஊத்துறோம், இதெல்லாம் சேர்த்துதான் அந்த களிமண்ணுல போகுது. அப்ப இது எத்தனையும் காரணமாயி அது காரியம். அந்த ஹேத்து தான்
அதுல காரிய காரணமாக ஜெகத் தெரியறதுன்னு 2வது அர்த்தம் கொடுக்குறார். இன்ஃபேக்ட் 3வது கூட ஒரு அர்த்தம் கொடுக்குறார். அதுக்கு வருவோம் நம்ம. இப்ப காரிய கரணம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கும் பொழுது இங்க என்ன சொல்றார்? தேஷாம் காரிய கரணானாம் கர்த்திருவம் உத்பாதகத்துவம் எது தத் காரிய கரண கர்த்திருவம். அதுதான் சமஸ்த பதம். காரிய கரண கர்த்திருத்வே ஹேது. காரிய கரண கர்த்திருவம்ங்கிறது ஒரே பதமா இருக்கிறதுனால காரிய கரணானாம் கர்த்திருவம் ஷஷ்டி, உத்பாதகத்துவம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை. எதனா காரியத்தையும் கரணத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக தன்மை எதுக்கு இருக்குன்னா தத் காரிய கரண கர்த்திருவம் தஸ்மின் காரிய கரண கர்த்திருத்வே ஹேது. அதுக்கு காரணம், அதுக்கு ஹேத்துவாக என்ன இருக்குன்னா காரணம் ஆரம்பகத்வேன பிரகிருதி உச்சியதே. ஹேத்துங்கிறது இங்க ஆரம்பகத்துவம். காரியத்தையும் கரணத்தையும் செய்கின்ற தன்மையை ஏற்படுத்துவது பிரகிருதி. காரியத்தையும் கரணத்தையும் ஏற்படுத்துகின்ற தன்மையோடு கூடியதாக இருக்கிறது பிரகிருதி இல்லையா? உத்பாதகத்துவம் அப்படின்னா ஏற்படுத்துகின்ற, அது அதுக்கு ஹேத்துவாக இருக்கிறது, அதுக்கு மூலமாக இருக்கிறது எதுன்னா பிரகிருதி. ஏவம் காரிய கரண கர்த்திருத்வேன சம்சாரஸ்ய காரணம் பிரகிருதி. அப்போ காரியம்னா என்ன சொன்னோம்? நம்மளோட தேகம், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு, புத்தி, இது அத்தனையும் என்ன காரணம். காரியம்ங்கிறது தேகம், பஞ்சபூதம், வெளியில இருக்கிற விஷயங்கள். கரணம்ங்கிறது இதுக்குள்ள இருக்கிற பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், மனசு, புத்தி, அகங்காரம், இது கரணம். இதுக்குள்ள நம்மளோட உலக அனுபவங்கள், அனுபவங்களுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் விஷயம் முடிஞ்சு போயிடுது. எது இன்னும் இதுல முடியலன்னா, இதை எல்லாத்தையும் போகம் பண்றவன் ஒருத்தருக்கானே, அவன் தான் புருஷன். அந்த போகம் பண்றவன், அனுபவிக்கின்றவன்ற அந்த தன்மையை மட்டும் நீக்கிட்டு மத்த எல்லாம் இந்த காரிய கரணத்துல சேர்த்துறார். அனுபவிக்கின்றவன் கர்த்தா போக்தாவை தவிர மனசுலேருந்து ஆரம்பிச்சு மனசு, புத்தி, அகங்காரம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், இந்த ஸ்தூல சரீரம், இந்த சரீரத்துக்கு வெளியில இருக்கிற அத்தனை பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எதுல போட்டார்? காரிய கரணத்துக்குள்ள போட்டுட்டார். இது அத்தனைக்கும் ஹேத்துவாக இருக்கிறது என்னன்னா சம்சாரஸ்ய காரணம் பிரகிருதி. பகவானுடைய அபரா பிரகிருத்தின்னு அங்க சொல்லப்பட்டதும் சரி, இங்க க்ஷேத்திரம்னு சொல்லப்பட்டதாகவும் இருக்கிற பதத்தினால இது அத்தனையும் சேர்ந்துடுறது. காரிய கரண கர்த்திருத்வே இது அஸ்மின் அபிபா காரிய காரண கர்த்திருத்வே இது அஸ்மின் அபிபாட்டே. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோமே அந்த 2வது காஸ் எஃபெக்ட்னு இருக்கு, அதுக்கு காரணமாக இருக்குன்னு சொன்னோமே, அந்த பாட்டாந்திரத்தை எடுத்துக்கிறார். காரிய காரண கர்த்திருத்வே இத்தியபி இத்தி அஸ்மின் அபி பாட்டே. அந்த மாதிரி நீ இந்த ஸ்லோகத்துக்கு பாட்டத்தை எடுத்துட்டாலும் காரியம்னா என்ன? எது யஸ்ய விபரிணாமஹா தது தஸ்ய காரியம். ஒன்னு இன்னொன்னாக மாறும் பொழுது மாற்றத்தை அடைந்தது காரியம். புரிஞ்சுது? ஒன்னும் பால் தயிரா எடுத்துனா தயிர் காரியம், அவ்வளவுதான், சிம்பிள். பால் தயிராச்சுன்னா தயிர் காரியம். காரியம் எது யஸ்ய விபரிணாமஹா தது தஸ்ய காரியம். ரைட், புரியுது. விகார விகாரினோஹோ காரிய அப்படின்னு எடுத்துக்கலாம். உலகம் முழுக்க நான் சொன்னேன், நம்மளோட அனுபவம் முழுக்க காரிய காரணம் காரிய காரணம் காரிய காரணமா இருக்கு. அந்த காரிய காரண அனுபவத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரகிருதி. அதனாலதான் மாயைன்னு சொல்றார். மாயையினால காரிய காரணமாக, ஏன்னா காரிய காரணமாக உலகம் தெரியறதுனாலதான் இயக்கம் இருக்கு. அதனாலதான் நம்ம ஒண்ணுத்தை தேடி ஓடுறோம். ஏன்னா இதை பண்ணா இது கிடைக்கும்னு நமக்கு தோன்றது, இதனால இது நடக்கிறதாக தெரியறது.
அப்போ காரிய காரணம் எதனால இயங்கிறதுனா நியத்தினால இயங்கிறது. அதனாலதான் தர்மம்னு பேரு. அதுதான் தரிக்கிறது. இந்த காரிய காரணத்தை தரிக்கிறது. காஸ் எஃபெக்ட வந்து காஸ் எஃபெக்ட் தானே தர்மம். அக்னியினுடைய தர்மம் எரிக்கிறதுன்னா அக்னி வந்தா இது சாம்பல் ஆயிடும், அதுதானே, அது காரிய காரணம் தான். ஸோ அதுதான் அக்னியினுடைய தர்மம்னு சொல்றோம். அந்த காரிய காரணாத்மகமாக இருக்கிறது தான் தர்மம்னு சொல்றது. பல விதமான தர்மங்கள், தர்ம ரூபமாக ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரனுடைய நியத்தினால உலகம் இயங்கிறதுன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த காஸ் எஃபெக்ட் தான். அதனால்தான் காரிய காரணத்தினுடைய கர்த்தாவாக என்னுடைய பிரகிருதி இருக்குன்னு சொல்றார் பகவான். அத்தவா மூணாவதா சொல்றார், ஷோடச விகாராக காரியம் சப்த பிரகிருதி விகிருதையா காரணம் தானியவ காரியகரணானி உச்சதே அப்படின்னு. இங்க என்னன்னா இந்த 16 விஷயங்கள் சொல்ற மனசோட சேர்த்து பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், இது எல்லாத்தையும் சேர்த்து 16 விகாரங்கள் காரியம்னு சொல்லிட்டு, காரணம் எதுன்னா சப்த பிரகிருதி விகிருதையா, மகத்து, அகங்காரம், பஞ்சபூதம். இந்த 7 பிரகிருதி விகிருதி ஸ்தூல பூதமாக இருந்தாலும் சரி, சூக்ஷ்ம பூதமாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் சேர்ந்தது காரணம். மகத், அகங்காரம், பஞ்சபூதம், ஸ்தூல சூக்ஷ்ம பூதங்கள் இது காரணமாகவும் இந்த 16 விகாரம் காரியமாகவும் இருக்கு அப்படின்னு அங்க ஸ்தூல பூதத்தை சேர்ப்பார். அங்க 10 இந்திரியங்கள், பஞ்ச ஸ்தூல பூதங்கள், மனசு, இது 16 காரியம். சூக்ஷ்ம பூதம் பஞ்சம், மகத் அகங்காரம், இந்த 7 காரணம் சொல்லி காரிய காரணானி உச்சந்தே. இப்படி 3 விதமாகவும் காரிய காரணத்தின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது என்னடா 3 அர்த்தம் சொல்றேன்னா, ஒண்ணு வந்து பாடபேதம். காரிய கரணம்னு எடுத்துக்கிறதுனால கரணம் இந்திரியம், காரியம் வந்து வெளி ஜெகத்துன்னு சொல்லிட்டோம். காரிய காரணம்னு சொல்லும் பொழுது 2ஆ பிரிச்சு 2 விதமாக நீ பார்க்கலாம் அப்படிங்கிறதா இங்க. ஜெனரலா இருக்கக்கூடிய காரிய காரணாத்மகமாக ஜெகத் இருக்கு, அதனால அதுக்கு ஹேத்துவா இருக்கிறது பிரகிருத்தின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா, இந்த பூதங்களுக்குள்ளேயே இது காரணம் இது காரியம். நமக்கு மேனிஃபெஸ்ட் ஜெகத்துல இது காரியம் இது காரணம்னு ஸ்பெசிபிக்கா ஒட்டுமொத்தமாக நீ எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகிறது, மகத் அகங்காரம் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் காரணமாகவும், ஸ்தூல பூதங்களும் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு முதலானவைகள் காரியமாகவும், இப்படி காரிய காரணமாக எடுத்துட்டாலும் அதுக்கு ஹேத்துவாக இருக்கிறது பிரகிருதி தான். அப்படி இதுக்கு அர்த்தம் பண்ணலாம். தேஷாம் கர்த்திருத்வே ஹேது பிரகிருதி உச்சதே ஆரம்பகத்வேன ஏவ. ஏன்னா பிரகிருத்தியிலிருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. அப்படிங்கிறதுனால இப்படி பிரிக்கிறார். புருஷஸ்ச சம்சாரஸ்ய காரணம் யதா ஸ்யாத் ததுச்யதே. புருஷா ஜீவஹ க்ஷேத்ரஜ்ஞः போக்தா இதி பர்யாயः சுகதுக்கானாம் போக்திருத்வே உபலப்திருத்வம் ஹேது உச்யதே. இப்படிலாம் பிரிச்சு சொல்றதுனால என்னங்கிறதுக்கு நம்ம வருவோம். ஏன்னா இது சுரூப ஞானத்துக்காக தானே இது பிரக்கிரிய. முதல்ல என்ன தெரிஞ்சுட்டோம், இப்போ பிரகிருத்தியினுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டோம், அபரா பிரகிருத்தின்னு சொல்லப்பட்டதுக்கு இல்லையா. இப்ப அடுத்தது புருஷன்னா யாரு அப்படிங்கிறதுக்கு இங்க வரார். சம்சாரஸ்ய காரணம் யதா ஸ்யாத். புருஷன் வந்து எப்படி சம்சார காரணமாகறான்றதுக்கு முதல்ல புருஷன்னா யாருன்னா ஜீவஹா க்ஷேத்ரஜ்ஞா போக்தா இதி பர்யாயா. இது நிறைய பேருக்கு இதுல ரொம்ப குழப்பம் இருக்கும். ஜீவாத்மானா என்ன, புருஷன்னா என்ன, இங்க க்ஷேத்ரஜ்ஞன்னா யார் அப்படிங்கிறது எல்லாம் பர்யாயம்தான், போக்தாவை தான் சொல்றது. இந்த பிரகிருதி இவ்வளோ மாறி இருக்கு, இதை பண்றது அதை பண்றது, ஹேத்துவாக இருக்கு, காரணம் இருக்கு, பஞ்சபூதம் இருக்கு, உலக அனுபவம் இருக்கு, இதெல்லாம் சொல்றோமே, இது எல்லாம் யாருக்காக இருக்கு? இத்தனை விஷயம் எதுக்கு நடக்கிறதுனா இது எல்லாத்தையும் எத்தனோ ஒருத்தன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே இது அத்தனையும் நடக்கிறது. சுயமா ஒண்ணு யாரோ ஒருத்தரோட அனுபவத்துக்காக தான் இத்தனை மாற்றம் நடக்கிறது. அந்த அனுபவிக்கின்ற தன்மை இருக்கே யாருக்கோ அவன் தான் ஜீவன், க்ஷேத்ரஜ்ஞன், போக்தா. போக்தானா கர்த்தாவும் சேர்த்து, கிட்டத்தட்ட போக்தானாலதான் கர்த்தா உருவாராம். அப்போ இந்த போக்தா கர்த்தாங்கிறது இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, மனசு புத்தி அகங்காரத்துல இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறது.
அதான் விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பஞ்ச கோஷ விசாரம் பண்ணும் பொழுது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், அப்புறம் விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இந்த மனோமயம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பிரகிருதில சேர்றது. அதாவது அபரா பிரகிருதி, க்ஷேத்திரம் இதுல சேர்றது. இந்த க்ஷேத்திரஜ்ஞ ஜீவன்கிறதுல தான் விஞ்ஞானமயமும் ஆனந்தமயமும் இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா விஞ்ஞானமயம்ங்கிறது கர்த்திருவ சரீரம், ஆனந்தமயம்ன்றது போக்திருத்துவ சரீரம். இன்ஃபேக்ட் இங்க பாஷ்யக்காரர் போக்தாவை தான் சொல்றார், கர்த்தாவை பத்தி தனியா இங்க பேசல. பட் கர்த்தா போக்தா ஒரே இடத்துல தானே இருந்தாகணும். அப்பதான் போக்திருத்துவத்துக்காக தான் கர்த்தா காரியம் பண்றாங்கிற பொழுது கர்த்தாவால தான் கர்த்தா ஏற்படுறதுங்கிறதுனாலையும் போக்தா கர்த்தா ஒரே லொக்கால தான் இருக்கணும். ஆனா போக்தா தான் உள்ள இருக்கிறது. ஃபைனலி கர்த்தா ஏன் காரியம் பண்றான்? போக்தா சந்தோஷம் அடையணும்னு தானே பண்ண போறான். நான் ஏன் ஒரு காரியம் பண்றேன்னா எனக்கு அதனால ஒரு சுகம் ஏற்படணும்னு பண்றேன். அப்போ மூலபூதமா இருக்கிறது என்ன? ஃபைனலி போக்தா தான். அதனாலதான் ஆனந்தமயத்தை 5வதா சொல்றது கோஷத்துல. இப்போ இந்த ஆனந்தமய கோஷத்தோடு இருக்கக்கூடிய பிரஜப்தி இருக்கே, அதுதான் புருஷா ஜீவகான்னு தனியா பிரிக்கிறோம். அதை விட்டுட்டு மீதி அத்தனையும் எங்க சேர்ந்துடுறது? அபரா பிரகிருதிங்கிற பிரகிருதியில சேர்ந்துடுறது அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். புருஷா ஜீவகா க்ஷேத்ரஜ்ஞா போக்தா இத்தி பர்யாயா. இதுல புருஷகா நமக்கு புரியாது, ஜீவகாவும் கிட்டத்தட்ட புரியாது. ஏன்னா சூக்ஷ்ம சரீர அபிமானி ஆத்மா ஜீவகான்னு சொன்னேன்னா இப்போ இந்திரியம் மனசு புத்தி எல்லாம் சேர்ந்துடுறது. அதுல க்ஷேத்ரஜ்ஞான்றதும் நமக்கு எது வரைக்கும் க்ஷேத்திரம் எது க்ஷேத்ரஜ்ஞன்னு புரியாது. ஆனா போக்தான்னு சொல்லிட்டோம்னா நமக்கு புரிஞ்சிடுறது. சுகானுபவம் ஏற்படுற நிலை மட்டும்தான் அது அனுபவிக்கின்றது அப்படிங்கிறது தான் ஜீவன். அதுதான் புருஷன், அதுதான் க்ஷேத்ரஜ்ஞன். இங்க புருஷன் நம்ம சொல்லும் பொழுது பரமபுருஷன் பிரம்மத்தை சொல்லல. இங்க புருஷகான்றது ஒரு ஜீவனையும் சொல்றது. ஒரு தேகாபிமானி ஜீவனும் போக்தாவாக இருக்கிறது இங்க புருஷா. இதி பர்யாயா சுகதுக்கானாம் போக்திருத்வே உபலப்திருத்வே ஹேது. சுகதுக்க போகம் பண்றதுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு ஜீவன்னு புருஷன்னு பெயர். சரி, இப்ப என்ன கேள்வி? கதம் புனः அனேன காரிய கரண கர்த்திருத்வேன சுகதுக்க போக்திருத்வேன ச பிரகிருதி புருஷயோகோ சம்சார காரணத்துவம் உச்சதே இதி. இதுதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா நீ எப்படி வேணா பிரிப்பா, காரியகரணம் இது அந்த பிரகிருதி இது இந்த பிரகிருதின்னு பிரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன தேவை? சம்சாரித்துவத்திலிருந்து மோட்சம் தேவை இல்லையா? நீ ஒரு மாடல் பண்ணி இதெல்லாம் இப்ப இந்த பிரகிருத்தியில சேர்றது அதெல்லாம் அந்த பிரகிருத்தியில சேர்றதுன்னு ஒரு சயின்டிபிக்கா ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி வருது. ஒன்றும் ஃபைனலி சாங்கியன் ஒன்று சொல்றான், நையாயிகன் ஒன்று சொல்றான், வைசேஷிகன் ஒன்று சொல்றான், நீ ஒன்று சொல்ற. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிடுறதுனால நம்ம குழப்பம்தான் மிஞ்சி இருக்கே ஒழிய இதனால என்ன பிரயோஜனம்னா, அந்த 25 தத்துவம் 32 தத்துவம் மாடல்ல தான் என்னத்துக்கு அது கொடுக்கறது? ஃபைனல் வரைக்கும் அந்த 30 தத்துவம் இருக்குங்கிறதோட நின்று போயிடுறது. இங்க சாஸ்திரம் என்னன்னா சம்சாரித்துவம் எப்படி ஏற்படுறதுன்னு புரிஞ்சுக்கும் பொழுது அதிலிருந்து மோட்சம் எப்படி சித்திக்கிறதுன்னா ஸ்வரூப ஞானத்தினால சித்திக்கிறது இங்க வேதாந்தத்துல. அதனால இங்க சம்சார காரணத்துவம் எப்படி ஏற்படுறது? இப்போ இந்த ஹோல் ஜெகத்தை நம்ம மாடல் பண்ணிட்டோம். மாடல் பண்ணிட்டு அத்தியாரோப அபவாதா லட்சியம் அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இதை கேட்கணும். அதுக்காக காரியகரண கர்த்தத்வேன சுகதுக்க போக்திருத்வேன ச பிரகிருதி புருஷயோகோ சம்சார காரணத்துவம் உச்சதே. சம்சாரம் எப்படி ஏற்படுறது? எதனால எனக்கு இந்த சம்சாரம்னா என்னன்னு வேற சொல்ல போறாரு கடைசியில. சுகதுக்க சம்போக சம்சாரா புருஷஸ்ய சுகதுக்கானாம் போக்திருத்துவம் சம்சாரித்துவம். சுகதுக்க போகத்துல மாட்டின்னு முழிக்கிறியே அதுதான் சம்சாரித்துவம். அது உன்னுடைய ஸ்வரூபம் இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதா இங்க லட்சியம். அதனால இங்க சொல்றார் எப்படி இந்த காரியகரண கர்த்திருவத்தினால
சுகதுக்க போக்திருத்துவத்தினாலையும் பிரகிருதி புருஷ சம்சார காரணத்துவம். இந்த காரியகரண கர்த்திருவம்ன்றது என்ன? அபர பிரகிருதி. திருப்பியும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம காரியகரண கர்த்திருவம் எங்க இருக்குன்னா அபர பிரகிருதியில இருக்கு. பிரகிருதின்னு சொன்ன பதத்தோடது காரியகரண கர்த்திருவம். சுகதுக்க போக்திருத்துவம் எங்க இருக்கு? புருஷன்ல இருக்கு. புரிஞ்சுதா? அது திருப்பியும் ஒரு தடவை அதை நான் சொல்றேன். இங்க பார்த்தோம்னா ஸ்லோகம் என்ன? காரியகரண கர்த்திருத்வே ஹேது பிரகிருதி, சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேது புருஷா. சரியா? அதனால அது எப்படிங்கிறது இப்போ 3 விதமா பிரிச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அது இருக்கட்டும். பட் இப்போ இது என்ன புரிஞ்சுக்கணும்னா காரியகரண கர்த்திருத்வேன பிரகிருத்தியினால் அப்படின்னு எடுத்துக்கணும். சுகதுக்க போக்திருத்வேன புருஷனால் ச பிரகிருதி புருஷயோ சம்சார காரணத்துவம். எப்படி இது ரெண்டுத்தினால சம்சாரத்துக்கு எப்படி இது காரணமாகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்ன்றதுனால அத்திர உச்சியத்தே காரியகரண சுகதுக்க ரூபேண ஹேதுபலாத்மனா பிரகிருதேஹே பரிணாம அபாவே புருஷஸ்ய ச சேதனஸ்ய அசதி ததுபலப்திருத்வே குதஹா சம்சாரஸ்யாது. இது பிரஷ்னமாக இதை கேட்கிறார். ஆனா நம்ம இது பிரஷ்னத்திலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த காரியகரண சுக துக்க ரூபமாக இருக்கிறது இது ரெண்டு. எது? பிரகிருதியும் புருஷனும். பிரகிருதி காரியகரணம், சுகதுக்க ரூபம் புருஷன். ஹேதுபலாத்மனா இது ஹேத்து, அது பலம். எது ஹேத்து? காரியகரணத்தினால இருக்கிற நம்ம பிரவருத்தி இருக்கே, காரியத்துல கரணம் பிரவர்த்திக்கும் பொழுது என்ன ஆகிறது? காரியம்னா ரெண்டு விதமான காரியம். வெளி விஷயம் நம்மளோட தேகம், இதுவும் இந்திரியமும் தேகமும் இந்திரியமும் சேர்ந்து விஷயத்துல பிரவர்த்திக்கும் பொழுது சுகதுக்க ரூபமாக எனக்கு ஆனந்தம், எனக்கு போக்தாவாக. அதுதான் இது ஹேத்துபலாத்மனா பிரகிருத்தேகே பரிணாம அபாவே. இந்த மாதிரி ஒரு பரிணாமம் இல்லாமல் இருந்தால், ஹேத்துபலாத்மகமான பலம் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த வியாபாரம் நடக்காம இருந்தால் புருஷஸ்ய சேத்தனஸ்ய என்ன ஆறுது? தது உபலப்திருத்வே அசதி குதஹா சம்சாரஸ்யாது. இந்த உபலப்தி புருஷன் இதுக்குள்ள இல்லாமல் இருந்தால் சம்சாரம் இருக்க முடியாது. அப்ப இதுதானே சம்சாரத்துக்கு காரணமாகிறது. யதா புனः காரியகரண சுகதுக்க ஸ்வரூபேண ஹேதுபலாத்மனா பரிணதயா பிரகிருத்யா போக்யயா புருஷஸ்ய தத் விபரீதஸ்ய போக்திருத்வேன அவித்யாரூப சம்யோகா ஸ்யாத் ததா சம்சாரஹா ஸ்யாத் இதி. அதுதான் அவித்யாரூப சம்யோகம்தான் இதுக்கு காரணம் அப்படின்றதுதான் இங்க தாத்பரியம். ஐடென்டிபிகேஷன் வித் அந்த நான் தான் போக்தா அப்படிங்கிற அந்த ஐடென்டிபிகேஷன் தான் காரணம். யதா புனः மோரோவர் மேற்கொண்டு என்னன்னா காரியகரண சுகதுக்க ஸ்வரூபேண பராபிரகிருதி அபராபிரகிருதி ரெண்டுத்தினாலையும் ஹேதுபலாத்மனா பரிணதையா பிரகிருத்யா, இது பிரகிருதி, போக்யயா புருஷஸ்ய இல்லையா, போகம் பண்ணக்கூடிய புருஷன், அதான் சுகதுக்க ரூபமான போகம் பண்ணக்கூடிய புருஷனுக்கும் புருஷனுடைய தத் விபரீதஸ்ய போக்திருத்வேன, போக்யம் எது? பிரகிருதி, புருஷன் போக்தா, போக்யதையா பிரகிருத்தியா போக்யயா. இது வரைக்கும் ஒரு பார்ட். காரியகாரண சுகதுக்க ரூபேண ஹேதுபலாத்மனா பரிணதையா பிரகிருத்தியா போக்யயா, பரிணாமம் ஏற்பட்டு படுத்துகின்ற பிரகிருதியாகிய போக்யத்தினால் புருஷஸ்ய தத் விபரீதஸ்ய போக்திருத்வேன, இதுக்கு மாறுபட்டதாக இருக்கக்கூடிய போகம் பண்ணக்கூடிய புருஷனுடைய அவனால் அவித்யாரூப சம்யோகா ஸ்யாது, அவித்யாரூபத்தினால அவித்யாரூபமாக சம்பந்தம் ஏற்படுறதுனால சம்சாரம் ஏற்படுகிறது. அந்த போக்யத்துவமுமே புருஷனுமே பிரகிருத்தியில தான் சேர்த்தி. பிரகிருத்தின்றது போக்யம்,
இந்த போக்திருத்துவம் போக்கியத்துவம் ரெண்டுமே அத்தியாசிகம்தான். சொரூபதா இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதுதான். ஏன்னா வித் ரெஃபரன்ஸ் டு போக்கியம் தான் இவன் போக்தா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். போக்கியம் இல்லைன்னா இவனுக்கு போக்தாங்கிற அந்த இன்சிடென்டல் ஸ்டேட்டே வராது. அப்போ போக்கியத்தை மைண்ட்ல வச்சு பார்க்கும் பொழுது இவன் போக்தாவாக இருந்து அந்த அவித்யினால் அவித்யா சம்பந்தத்தினால இவனுக்கு சம்யோகம் ஏற்படுறதுனால சம்சாரம் ஏற்படுறது. அத்தஹா எது பிரகிருதி புருஷயோகோ காரியகரண கர்த்திருத்வேன சுகதுக்க போக்திருத்வேன ச சம்சார காரணத்துவ முக்தம் தத் யுக்த முக்தம். சம்சார காரணத்துவம் என்ன ஆறுதுன்னா பிரகிருதி புருஷன் ரெண்டு பேருக்கும் காரியகரண கர்த்திருவம் சுகதுக்க போக்திருத்துவம் இது ரெண்டும் சேரும் பொழுது என்ன சம்சார காரணத்துவம் ஆத்தியாசிகமான சம்பந்தத்தினால ஏற்படுறது. எது அந்த சம்சாரம்னா கஹா புனஹா அயம் சம்சாரோ நாம சுகதுக்க சம்போகா சம்சாரா புருஷஸ்ய சுகதுக்கானாம் போக்திருத்துவம் சம்சாரித்துவம் இதி. அப்போ இந்த பிரகிருதி புருஷ சம்யோகத்தினால ரெண்டுமே ஈஸ்வர பிரகிருத்தியாக இருந்துட்டு ஒண்ணுத்தோட ஒண்ணு சம்பந்திக்க வச்சு அவித்யினால இந்த சம்சாரம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மாடல். இது எப்படி மோட்சம் சித்திக்கிறதுங்கிறது அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட போறது. பட் இங்க அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏற்கனவே க்ஷேத்திர க்ஷேத்திரஜன்றத சொல்லி பகவான் ஈஸ்வரனுடைய சுரூபம் என்னங்கிறத காண்பிச்சார். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா மோட்சத்துக்கு இந்த அத்தியாசம்தான் மோட்சம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம். இந்த அவித்யை புரிஞ்சுண்டு அவித்யை நீக்கிறதுனால மோட்சம் சித்திக்கிறதுன்னு இங்க காமிக்கிறது தான் இங்க பிரயத்தனம். நம்ம லட்சியம் என்ன, எப்படி இந்த க்ஷேத்திரஜனுடைய விவகாரம் நடக்கிறது, இதுல எங்க அவித்யை காரணமாகிறது, எந்த அவித்யை நீக்கிறதுனால மோட்சம் சித்திக்கிறது அப்படிங்கிறத இங்க காண்பிக்க போறார். அடுத்த 2-3 ஸ்லோகத்துல இது இன்னும் விஸ்தாரமா வரும். பாப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். கேட்கிறோமா? அந்த காரியகரண சுகதுக்க ரூபேன அப்புறம் ஹேத்து பல ஆத்மனா பிரகிருத்தே ஆத்மனா பாவை அப்படின்னு அந்த வார்த்தை வருதுங்க. நான் லாஜிக்கா கேட்கல. இத காரியகரண சுகதுக்க ரூபம்ங்கிற சம்சாரம் அபர பிரகிருத்தியா அபர பிரகிருத்தினா மாயான்னு சொன்னேன். ஆனா அபர பிரகிருத்தியும் பிரகிருத்தியும் சேர்ந்துதான் இருக்கும், தனித்தனியா இருக்காதுன்னு சொல்றேன். அதுக்கு ஏன் பிரகிருத்தின்னு சொல்லணும்? அப்ப பிரம்மம்னு சொல்லிடலாமே, அது ஏன் அது அபர பிரகிருத்தின்னு பிரிச்சு அந்த பிரகிருத்திலேருந்து பிரிச்சத ஹேத்துன்னு சொல்லணும்? அபர பிரகிருத்தியும் பிரகிருத்தியும் சேர்ந்துதான் இருக்கும். அந்த சேர்ந்து இருக்கிறதுல அதை மட்டும் தனியா பிரிச்சு இதுக்கு ஹேத்து அபர பிரகிருத்தின்னு சொல்றதுக்கு காரணம் இல்ல ஹேத்து அபர பிரகிருத்தின்னு சொல்லல. பிரகிருதி அபரம் பரம் ரெண்டும் சேர்ந்துதான் சம்சார ஹேத்துவம். ஹேத்து பிரகிருதி. கரெக்ட், ஹேத்து பிரகிருதி தான். ஏன்னா ஹேத்து ரெண்டுத்திலுமே தான் சொல்றேன். காரியகரண கர்த்திருத்வே ஹேத்து பிரகிருதி, சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேத்து புருஷா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க போக்தா புருஷன் போகம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பிரகிருத்தின்னு பிரிக்கிறார் இல்லையா? அதேதான் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன்னு பிரியறதும். போகம் பண்றவன் க்ஷேத்திரஜன், போக்கியமாக இருக்கிறது க்ஷேத்திரம். அதேதான் பராபிரகிருதி அபராபிரகிருத்திலையும். பரப்பிரகிருத்தின்னு சொல்றவன் தான் போகம் பண்றவன், அபரப்பிரகிருதியாக இருக்கிறது போக்கியமா இருக்கு. மூணுமே ஒரே விஷயம்தான், அதுல ஒன்றும் வேறுபாடு இல்லை. இங்க இது ரெண்டுத்துக்குள்ள என்ன சம்பந்தம் ஏற்படுறது, சுகதுக்க போகம் ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம ஐடென்டிபிகேஷன் வித் பிரகிருதி இருக்கிறதுனாலதான் நம்ம சுகதுக்க அனுபவமே ஏற்படும். நான் என்ன இந்த கரணத்தோடையும் இந்த காரிய தேகத்தோடையும் அதனுடைய ரிலேஷன்ஷிப் வித் ஜெகத்தையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அந்த கரணத்தினோடையும் அந்த தேக காரியத்தினுடைய ஐடென்டிஃபை
மியூச்சுவல் சூப்பர் இம்போசிஷன் இருக்கிறதுனாலதான் போக்திருத்துவமே சித்திக்கிறது. அதுதான் இங்க தாற்பயம். போக்திருத்துவம் வர்றதுக்கு காரணம் போக்கியமான பதார்த்தங்களையும் இந்த என்னுடைய பரப்பிரகிருத்தியாக இருக்கிற சொரூபத்திலையும் அவித்யினால ஆகக்கூடிய சூப்பர் இம்போசிஷன் நீங்க சொல்றாரு. இந்த ஹேத்து பல ஆத்மனா அப்படிங்கிறால இந்த ஆத்மனா இங்க வந்து அந்த க்ஷேத்திரமா எங்க ஹேத்து பல ஆத்மனா எங்க வருது? வருது காரிய கரண சுக துக்க ரூபேன ஹேத்து பல ஆத்மனா பிரகிருதி ஏவ அப்படின்னு வருது அந்த ஃபர்ஸ்ட் லைன். காரியகரண ஆத்மனா காரியகரண எந்த ஸ்லோகம்? 20 21 போறீங்களா? 21 தான் நீங்க படிச்சல. காரியகரண சுகதுக்க ரூபேன ஹேத்து பல ஆத்மனா பிரகிருத்தே பாவேன அந்த வார்த்தை படிச்சல். காரியகரண சுக துக்க ரூபேன ஹேத்து பல ஆத்மனா பிரகிருத்தே அப்படின்னு இந்த வார்த்தை வந்தது நீங்க சொன்னேடே. ஒரு நிமிஷம் காரிய கரண சுகதுக்க ரூபேன ஹேத்து பல ஆத்மனா பிரகிருத்தே ஏவ தேஷாம் அப்படி இந்த வார்த்தையை படிச்சல். எந்த ஸ்லோகம்? 20 இல்ல அதுக்கு முன்னாடி 19 போறீங்களா? ஏன்னா 20ல என்ன? 20 வந்து காரிய கரண கர்த்திருத்வே அது வருது. தேகாஸ்ய ஆரம்பகானி பூதானி பஞ்ச விஷயாஸ்ய அதுல விளக்கம் படிக்கும்போது காரியகரண சுகதுக்க ரூபேன அப்படின்னு படிச்சாலே. காரியகரண சுகதுக்க ரூபேன சம்சாரஸ்ய காரணம் பிரகிருதி காரியகரணத்வே இது அஸ்மின் பாட்டே அது வருது. அத்தவா ஷோடச விகாரः கர்த்திருத்வே ஹேதுः பிரகிருதிः உச்யதே. அதுதான் அடுத்த பேராகிராஃப்ல பாக்குறேன். கதம் புனः அனேன காரிய சுகதுக்க போக்திருத்வேன பிரகிருதி அது சொல்றேளா? कार्यकरण सुखदुःख रूपेण हेतुफलात्मना प्रकृतेः परिणाम अभावे पुरुषस्य च चेतनस्य असति उपलब्धित्वं कुतः संसारस्य स्यात्. अदान சொல்றேன். हेतुफल आत्मना प्रकृते परिभावे அப்படினு வருது. हेतुफल आत्मना प्रकृते प्रकृतेः परिणाम अभावे प्रकृतियाனது ஆத்மனான என்னது? ஆத்மனான हेतुफल आत्मना காரணம் காரியம் அப்படிங்கறதாக தானே உலகம் முழுக்க இருக்கு. ஆத்மாங்கிறதுக்கு என்ன பவனம்? ஹேத்து பலன். இப்ப நம்ம இதுலதான் பார்த்தோம். காரிய கரணம்ங்கிறது என்ன? நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய கரணம், வெளியில இருக்கிற விஷயங்கள் இல்லையா? ஆமா, சுகதுக்கம். ஆமா, சுகதுக்க ரூபேன சம்சாரம். சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம்ங்கிறதாக எனக்கு உலக அனுபவம் ஏற்படுது இல்லையா? அது காரிய கரணம்னால நடக்கிறது. காரியத்தினாலையும் அதாவது வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள் சேர்க்கையினால ஒரு சினிமா பாக்குறோம்னு வச்சுக்கோ. சினிமா எதனால ஸ்கிரீன் இருக்கு, அதுல பீப்புள் தெரியறா, நம்ம பாக்குறோம். எதனால பாக்குறோம்? என் கண்ணுனால பாக்குறோம். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல, சப்தத்தை கேட்கிறோம். இதெல்லாம் எனக்கு ஒரு சினிமா பாக்குற அனுபவத்தை கொடுக்கறது. இது எல்லாம் எதனால நடக்கிறது? காரிய கரணத்தினால நடக்கிறது. இந்த காரிய கரணத்தினால் நடக்கிற விஷயம் நான் ஒரு போக்தாங்கிறதுனால நான் இந்த போக்தாவாக இருந்துட்டு இதுல சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன். காரிய கரண சுகதுக்க ரூபம் எப்படி இருக்கு? இப்போ ஹேத்து பலமா இருக்கு. எது ஹேத்து? சினிமாவை நான் பார்த்தது ஹேத்து. அந்த சினிமா பார்த்ததுனால எனக்கு வர்ற சுகம்ங்கிறது பலன் இல்லையா? அப்ப அந்த ஹேத்து பல ரூபமாக தான் இந்த பிரகிருதியினுடைய இயக்கம் இருக்கு. இந்த பிரகிருதி ஹேத்துபலாத்மகமான இயக்கம் இல்லைன்னா வெறும் சேத்தன வஸ்துவாக இருக்கக்கூடிய இந்த சொரூபத்துக்கு சம்சாரித்துவமே சித்திக்காது. இந்த பரிணாமம் ஏற்படுறதுனால தானே நான் வந்து சுகத்தை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கு. இது எனக்கு போக்கியமா இருக்கு, இதை நான் போக்தாவாக இருந்து அனுபவிக்கிறேங்கிற அந்த ஒரு விவகாரம் நடக்கும் பொழுதுதான் சம்சாரித்துவம் சித்திக்கிறது. அப்போ இந்த பிரகிருதி சம்சாரித்துவத்துக்கு காரணமாக ஆகிறது. இதுல என்னோட ஐடென்டிபிகேஷன் வித் இந்த போக்தாங்கிற ஐடென்டிபிகேஷன் தான் காரணமாகிறது அந்த அவித்யினால அப்படிங்கிறது இங்க லட்சியம். காரியகரண சுகதுக்க ரூபேன ஹேத்து பலாத்மனா. ஹேத்து எது? காரியகரணம். பலம் எது? சுகதுக்க ரூபம். அது அங்க அப்படி எடுத்துக்கணும், அதை மேப் பண்ணி. அப்படி இருக்கக்கூடிய பிரகிருத்தேகே ஏன்னா ரூபேனன்னு வருதோ இல்லையோ இல்லையா? இந்த ஃபார்ம் ஆஃப் இத்தம்புதே திருத்தியா. அப்ப காரியகரண துக்க ரூபமாக இருக்கக்கூடிய ஹேத்து பலமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி, அந்த பிரகிருத்தியினுடைய பரிணாம அபாவம் இருக்கும் பொழுது
பிரகிருதி பரிணாமம் இல்லாமல் இருந்தால் இந்த புருஷஸ்ய ச சேதனுக்கு வந்து சம்சாரித்துவம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த ஹேதுபலாத்மக பிரகிருதி தான் சம்சாரித்துவத்துக்கு காரணம்னு அர்த்தம். ஓகே 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 கரெக்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ, தன்யவாதம்.